செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், திருவள்ளுவருடைய திருக்குறளை பற்றி இன்று பேசாத அறிஞர்கள் இல்லை, மேதைகள் இல்லை, அரசியல் தலைவர்கள் இல்லை. பரிமேலழகர் முதல் பல தலைவர்கள் திருவள்ளுவருடைய திருக்குறளை பற்றி பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள், பல மேடைகளில் பேசியிருக்கிறார்கள், உலகம் முழுவதும் சிலைகள் வைத்திருக்கிறார்கள். அப்போ பல நூல்கள் எழுதி பல சிலைகள் வைத்து இவ்வளவு அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா அவங்க பண்றாங்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது மக்கள் நீங்க முதல்ல புரியணும். ஒரு பொருளை புகழ்ந்து பேசுவதும் அதுக்கு சிலைகள் வடிவமைப்பதும் சாதாரணமாக எல்லாத்துக்கும் வடிவமைக்க முடியாது. அதுல பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள், மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் இருந்தால் மட்டுமே அதை செய்வாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நான் எல்ஐசியில் 25 ஆண்டுகள் என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த சில பதிவுகள் நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த 25 ஆண்டுகளில் நான் தெருவாகவும் வீடு வீடாகவும் கம்பெனியாகவும் போய் அலைஞ்சு எல்ஐசி கேட்டிருக்கேன். அப்போ என்னுடைய மனதில் ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு தான் நான் அது பேசுகிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, திருக்குறளை படித்தால் என்ன கிடைக்கும்? நல்லா கேட்டுங்களா மக்களே, திருக்குறளை படித்தா பணம் கிடைக்குமா அப்படி கேட்குறாங்க. திருக்குறளை படித்தா பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா? அது ஒரு பழைய காலத்து நூல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. தவறு. என்னை பொறுத்தவரையில் நமது பாட்டனுடைய சொத்து, நமது அப்பாவுடைய சொத்தை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் நாம் அனுபவிப்பதில்லை. நம்ம சொத்தையே நம்ம அனுபவிக்காம இருக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை படித்தால் நான் சொல்றேன், பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும். ஏன் உலகமே போற்றக்கூடிய வகையில் கொடிகட்டி பறக்க முடியும். அது எப்படி? ஒரு மனிதன் இறைவனால் பிறவி செய்யப்படும் பொழுது நிர்வாணமாக தான் பிறவி செய்யப்படுகிறார். நிர்வாணமாக பிறவி செய்யப்பட்ட மனிதன் அவன் பொருளாதாரத்திலும் பேரிலும் புகழிலும் உலக புகழ் பெற்று வருகிறான் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? திறமை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் துடிப்பும் உள்ள மனிதரால் மட்டுமே அந்த உயர்ந்த நிலைக்கு வர முடியும். இந்த எண்ணம், சிந்தனை, விடாமுயற்சி, லட்சியம், சாதனை, இது எல்லாம் திருக்குறளை இருக்கு. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முக்கியமான பதிவு. என்னன்னு கேளுங்க மக்களே. நான் ரொம்ப நேரம் உங்களை பேச நான் விரும்பல, சுருக்கமா சொல்றேன். கற்க கசடு அற, கற்றவன் நிற்க அதற்கு தக என்கிற வார்த்தையை போல நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒரு 3 குறளை பற்றி மட்டும் சொல்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். பிறந்து என்ன சாதிக்கும்? என்ன சாதிச்சோம்? பிறந்தோம், வளர்ந்தோம், செத்தோம் அப்படின்னு இல்லாம பிறந்தோம், வளர்ந்தோம், சாதிச்சோம், செத்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு வாழ்க்கையா அமையணும். ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் இந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கணும். லட்சியம் உருவாகணும். நீர் இல்லாத மீன் வாழ முடியாது. லட்சியம் இல்லாத மனிதன் சாதிக்க முடியாது. அந்த லட்சியம், ஏதாவது ஒரு லட்சியத்தை வாழ்க்கையில ஒரு இந்த நிலைக்கு நான் வரணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை மட்டும் மனதில் இருந்தால் அந்த லட்சிய பாதையை நோக்கி நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் போகும். நிச்சயமா அந்த லட்சியம் நிறைவேறும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிள்ளையை பத்து வளர்க்கணும். இந்த பிள்ளைக்கு ஒரு தந்தை செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்றதுக்கு முதல்ல பார்ப்போம். ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு கணவன் மனைவி 2 பேருடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி இந்த பிள்ளைகளுக்காக வாழ்றாங்க இல்லையா? இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக எவ்வளவோ சிரமங்களை எதிர்த்து பாப்பா மெழுகுவர்த்தி மாதிரி உருகி தன்னுடைய 2 பேருடைய வாழ்க்கையை மெழுகுவர்த்தி மாதிரி உருகி தன்னுடைய பிள்ளைகளுக்காக அர்ப்பணம் செய்யறாங்க. இந்த மெழுகுவர்த்தி மாதிரி உருகி அர்ப்பணம் செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையை அமையணும்னு சொன்னா, நமது பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய பிள்ளையாக, திறமையான பிள்ளையாக, பொருளாதாரத்தில் மேன்மையடைய பிள்ளையாக வரணும். அது அப்படி வளர்க்கக்கூடிய கடமை தான் நமக்கு இருக்கு. அதுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாரு? இது முக்கியமான விஷயம் தானே. அதுக்கு ஒரு வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு பெற்று எடுத்த ஒரு பிள்ளைக்கு ஒரு தந்தை செய்யக்கூடிய கடமை.
தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு பெற்றெடுத்த பிள்ளையை ஒரு தானும் தன் மனைவியும் இணைந்து பெற்றெடுத்த பிள்ளையை என்ன கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வள்ளுவர் சொல்றாரு. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ன? தரமான கல்வியை கொடுத்து சான்றோர்கள், உலக சான்றோர்கள் மத்தியில், உள்ள மாதிரி முடிச்ச வைக்கைகள் இருக்கக்கூடிய சபைகள் இல்லை, உலக சான்றோர்கள் மத்தியில் உன்னுடைய பிள்ளை திறமையான பிள்ளையாக முன் வரிசையில் இருக்கக்கூடிய அளவுக்கு, திறமையான பிள்ளையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கல்வியை, சிறந்த கல்வியை கூட அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இது ஏற்கக்கூடிய வார்த்தையா இல்ல ஏற்க முடியாத வார்த்தையா? ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய கடமை முதல்ல கல்வி, தரமான கல்வியை கொடுக்கின்றார். சொல்ல போனால் நிறைய பேசலாம், சுருக்கமான கருத்து. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை நான் சொல்கின்றேன். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். அவைன்னு சொன்னால் சபையோர்கள், சான்றோர்கள், படித்தவர்கள், அறிவாளிகள் இருக்கக்கூடிய சபையில உன்னுடைய பிள்ளை முதன்மையாக இருக்க வேண்டும். அதற்கு தகுந்த கல்வியை கொடுக்க சொல்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை செல்வ மக்களே. இரண்டாவதாக பார்த்தீங்களா, சரி, ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக நம்ம வாழ்றோம். இந்த பிள்ளை ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை. நான் நிறைய பிள்ளைகிட்ட கேட்டிருக்கேன், தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? நான் அந்த பெரிய காலேஜில் படிச்சிருக்கேன். ஓஹோ, சரி. அப்பா அம்மா அப்பா எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்கப்பா. சாரா, அந்த அப்பாவுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படி கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய பிள்ளைகளை கேட்டிருக்கேன். உண்மையாக சொல்ல மக்களே, நிறைய பிள்ளையை கேட்டிருக்கேன். ஏன்னா மனதுல என்ன இருக்கிறதோ அதுதான் வாயின் வழியே வெளிப்பாடாக வரும். இதுல எதுவும் மாற்றம் இல்லை, இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளுடைய மனதுல என்ன இருக்கு பாருங்க. சில பிள்ளைகள் கேட்ட சொல்லுது, நான் எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பேங்க, சாப்பாடு கொடுப்பேன், நோய் வந்தா பார்த்துப்பேன், வேற என்ன செய்வீங்க? வேற நல்லா பார்த்துப்பேங்க. அப்ப அந்த பிள்ளைகளுடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அதான் வெளிப்பாடாக வருது, இல்லையா? ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து சமுதாயத்தில் ஆளாக்கி மெழுகுவர்த்தி மாதிரி உருகி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி வாழ்றேன் இல்லையா? அந்த பிள்ளை தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை அவர் என்ன சொல்றாருன்னா, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொல் எனும் சொல். புரியுதா? மகன் பெற்று எடுத்து வளர்த்த ஒரு மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமையை பற்றி வள்ளுவர் சொல்கிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொல் எனும் சொல். அதோடைய விளக்கம் என்ன? சோறு கொடுங்க, மருத்துவம் பாருங்க, அதெல்லாம் சொல்லல. இப்படிப்பட்ட திறமையான ஒரு பிள்ளையை, இப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு நல்ல செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை, இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை பெற்றெடுத்த தந்தை என்ன தவம் செய்திருக்கிறாரோ, இப்படிப்பட்ட பிள்ளை பெற்றெடுக்க இவர் தந்தை என்ன தவம் செய்தாரோ அவ்வளவு சிறப்பான பிள்ளையா இருக்கப்பா அப்படின்னு பிறர் சொல்லக்கூடிய வகையில, பிறருடைய வாயிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் அந்த தந்தையுடைய காதில் கேட்க வேண்டும். புரியுதா? உன் பிள்ளை நல்லவன், உன் பிள்ளை அறிவாளி, உன் பிள்ளை சாதனையாளர், இந்த பிள்ளை பெற்றெடுக்க இவர் தந்தை என்ன தவம் செஞ்சாராப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த பிள்ளை பேரெடுக்கக்கூடிய, சாதனை படைக்கக்கூடிய பிள்ளையா வரணும்னு சொல்றாரு. அதே போல ஒரு தாய்
பாப்பா பாப்பா பிள்ளைகளை கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தை கிடைக்காம தவம் இருக்கிறாங்க, கோயில் குளம் ஏறி இறங்குறாங்க. சப்பாப்பா ஒரு பிள்ளையை பற்றி எடுக்க எவ்வளவு சிரமப்படுறாங்க. இறைவன் கல்யாணம் ஆன உடனே இயற்கையிலே சிலவங்களுக்கு கர்ப்பம் ஆயிடும், இறைவன் கொடுத்துருவார். சிலவங்க கோயில் குளம் இறங்கி பிள்ளைகளை பற்றி எடுக்கிறாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பணத்தின் மேலே பிள்ளைகளை பற்றி எடுக்கிறாங்க. இப்படி பற்றி எடுக்க எதுக்கு? அந்த பிள்ளையோட எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்லையோ? ஆனால் பெற்றெடுக்கும் போது ஐயோ பிள்ளைன்னு தங்கன்னு அவ்வளவு கொஞ்சிறாங்க. அப்போ அந்த தாய் 10 மாதம் சுமந்து 10 மாதம் வயிற்றில சுமந்து அந்த பிள்ளைய பெற்று எடுத்து வெளியே கொண்டு வந்து சமுதாயத்தில் விடுறாங்க. அந்த தாய்க்கு செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். சில மக்களே அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாய்க்கு செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்னு இந்த குறள்ல விளக்கிறார். என்ன விளக்கம்? உன் மகன் அறிவாளி, உன் மகன் நல்லவன், உன் மகன் சாதனையாளன், உன் மகன் எங்கள் வீட்டு பிள்ளை, அந்த அளவுக்கு மக்கள் புகழ வேண்டும். அந்த புகழ்ச்சி தன்னுடைய தாயுடைய காதில் கேட்கும் பொழுது, அவனை பெற்றெடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு, பிரசவிக்கும் பொழுது எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டு பெற்றெடுத்தாலும் அதைவிட பல்லாயிரக்கணக்கான மடங்கு சந்தோஷம் அடைகிறாள். அந்த வார்த்தையை கேட்கும் போது உண்மையா இல்லையா? அப்பா உன் பிள்ளை நல்லவம்மா, கஷ்டப்பட்டு நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வார்த்தை தன்னுடைய காதலை தாயுடைய காதலை கேட்கிறேன்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியும் சில மக்களே. அப்போ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது பின்னாடி பெஞ்சில் உட்காருவேன். நான் படிச்ச தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் தான். அந்த நேரத்தில் உட்கார்ந்து ஆசிரியர் வந்து ஞானதாசன் எழும்பு சார், அந்த மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமையை வள்ளுவர் என்ன சொல்றாரு சொல்லு. நான் ஒண்ணு சொல்லுவேன், மகன் தந்தைக்கு ஆற்று உதவி இவன் தந்தை என்ன சொல். சூப்பர், உட்காருடா. அப்போ இவ்வளவு கருத்துள்ள, இவ்வளவு சாதனைகள் உருவாக்கக்கூடிய, எண்ணங்களை உருவாக்கக்கூடிய, சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய அந்த குறள் என்னுடைய இதயத்தில் பதியவில்லை. சில மக்களே நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இதயத்தில் பதியவில்லை. இதயத்தில் பதியாமல் ஆசிரியருக்கு பயந்து, சொல்லாம இருந்தா அடிச்சிருவாரு அப்படின்னு பயந்து என்னுடைய உதடுகள் ஆட மனப்பாடம் பண்ணி நான் ஒப்பிச்சிருக்கேன். இதான் நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த குறள் என்னுடைய இதயத்துல, என்னுடைய தந்தைக்கு ஒரு பெயர் எடுக்கக்கூடிய பிள்ளையாக, சாதனை படைக்கக்கூடிய பிள்ளையாக நான் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறிய வயதிலேயே இதயத்தில் பதிந்திருந்தால், பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், பதிந்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய மனதில் ஒரு லட்சியம் ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்தால் சாதித்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி இருக்கும். ஆனா எனக்கு அந்த எண்ணம் உருவாகல. உண்மையா சொல்ற மக்களுக்கு எனக்கு உருவாகல. காரணம், உதடுகளாட ஆசிரியருக்கு பயந்து மனப்பாடம் தான் செய்து நான் அந்த குறளை படித்தேனே ஒழிய என்னுடைய இதயத்தில் பதியும் அளவுக்கு நான் படிக்கவில்லை. இதயத்தில் பதிந்திருந்தால் நான் இன்றைக்கு ஒரு சாதனையாளன். கடந்து போன வாழ்க்கை, அதை நான் சொல்ல வரவில்லை. ஆனால் எதிர்கால வாழ்க்கை, என்னுடைய சங்கதிகள், நான் விட்டு சென்று போகக்கூடிய என்னுடைய சங்கதிகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய மனதில் பதிந்து விட்டது. அதன்படி
என்னுடைய பிள்ளைகளையும் சரி, பிறருடைய பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாகக்கூடிய கருத்தை தான் நான் சொல்வேனே ஒழிய தீய சக்திகள் உள்ள கருத்தை நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு கஷ்டப்பட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு பிள்ளையை பத்தி எடுத்து இந்த சமுதாயத்தில் மறைய விடுறீங்களே, சாதாரண விஷயம் இல்லை. கஷ்டப்பட்டு தன்னுடைய 2 பேருடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி வாழ்றது உண்மையானால் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு திறமையான சாதனை படைக்கக்கூடிய பிள்ளையா, பொருளாதாரத்தில் மேன்மையடையக்கூடிய பிள்ளையா வளருதா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், என்ன கடமைகள் செய்யணும் அப்படிங்கிறது நான் விழிப்புணர்வு மூலம் பல மேடைகள் போட்டு பேசலாம்னு நினைக்கிறேன், வீடியோக்கள் மூலம் பேசலாம்னு நினைக்கிறேன். நிறைய கருத்துக்கள், இந்த நாட்டுடைய வளர்ச்சி, மக்களுடைய எழுச்சி, பல விஷயங்கள் என்னுடைய மனதில் இருந்த கருத்துக்கள். அது நல்லதோ கெட்டதோ மக்கள் தான் தீர்மானம் செய்யணும். நான் பேசுறது உண்மையா தீமையா, இவன் பேசுறது நல்லா இருக்கா, என்னடா இவன் உருப்படா பேசிட்டு இருக்கான், என்ன இவன் வீணா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களோ, இல்ல இவர் சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்துக்களா என்னன்னு எனக்கு தெரியாத மக்களே. நீங்க உங்களுடைய வாயிலிருந்து எனக்கு காக்கைக்கு கூட தன் குஞ்சு பொன் குஞ்சாதான் தெரியும். அதே போல என்னுடைய மனதில் எழக்கூடிய கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள், சிந்தனை கருத்துக்கள், நம் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது மக்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் சில மக்களே, சில வீடியோக்கள்லாம் நிறைய பத்திரிகைலாம் பார்த்திருக்கிறோம். 1330 குறள்களையும் மனப்பாடம் பண்ணி பிள்ளைகள் பேசுதுன்னு சொல்லியிருக்காங்க. மனப்பாடம் பண்ணி பேசுவது முக்கியமல்ல, புரிந்து அந்த கருத்துக்களை லட்சிய கருத்துக்களாக உருவாக்கி, திருக்குறள் ஒவ்வொரு கருத்துக்களையும் லட்சிய கருத்துக்களாக உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை சாதனை படைக்கக்கூடிய வாழ்க்கையாக மாற்றலாம். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கற்க கசடு அற கற்றவன் நிற்க அதற்கு தக என்று சொல்வது போல மனப்பாடம் செய்யாமல் அதை புரிந்து இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவின் முக்கிய நோக்கம் அதுதான். இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். அந்த லட்சிய கருத்துக்கள் வாழ்க்கையில் சாதனை படைக்கக்கூடிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உருவாக்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த திருக்குறள்ல இருக்கு. இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்துல இன்னைக்கு பல நூல்கள் இருக்கு. ஏன் திருக்குறளை மட்டும் புகழ்ந்து பேசுறாங்க? ரஷ்யா, அமெரிக்கா, மலேசியா, சைனா, உலக நாடுகள் எல்லாமே திருக்குறளை பற்றி பேசாத கிடையாது, எழுதாத கிடையாது. அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ உலகத்துல இன்றைக்கு எவ்வளவோ நூல்கள் இருக்கு. ஏன் அத்தனை நூல்களையும் திருக்குறள் ஒரு புனிதமானது அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ இனத்தை பற்றியோ எதுவுமே இருக்காது மக்களே. இப்ப சிலவங்க புத்தகம் எழுதுவாங்க, ஒன்று ஜாதி ரீதியில இருக்கும், இல்லைன்னா மத ரீதியில இருக்கும், ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் திருக்குறள் அப்படி இல்லை. உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது வாழ்வியல் நூல், ஒரு பொது நூல். இப்ப பைபிளை பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் பைபிளை படிக்கலாம். பகவத்கீதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்து மதத்தை இறைவனாக வணங்கக்கூடியவர்கள் பகவத்கீதை படிப்பாங்க. திருக்குறானை பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் திருக்குறானை படிப்பாங்க. எல்லாரும் படிக்கலாம், அது வேற. ஆனா அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த நூலகத்தான் இருக்கும். ஆனால் திருக்குறள் அப்படி இல்லை. உலக மக்கள் தமிழனா இருந்தாலும் சரி, சீனனா இருந்தாலும் சரி, அமெரிக்கனா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனா இருந்தாலும் சரி, உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது வாழ்வியல் நூல், அதுதான் திருக்குறள்.
அதனால தான் இன்னைக்கு உலக புகழ் பெற்றிருக்கு செல்ல மக்களே. உலகம் முழுதும் சிறைகள் வைத்திருக்கிறாங்க. அதை நீங்க புரியணும். உங்க பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். நீங்க அதை புரிஞ்சு இந்த குரலை படி, அதை முழுமையான அர்த்தத்தை இதயத்துல பதிய வைக்கும் பொழுது அவன் சாதனையாளனாக மாறுவான். எவ்வித மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் ஒன்று சொல்லி முடிக்கின்றேன். திருவள்ளுவர் என்ற ஒரு அரிய பொக்கிஷம், திருக்குறள் என்ற ஒரு அரிய பொக்கிஷம் தமிழர்களுக்கு கிடைத்தது உண்மையானால் உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது வாழ்வியல் நூலாக திருக்குறள் இருந்து உலக மக்கள் அனைவரின் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு திருக்குறள் இருப்பது உண்மையானால் உலக சரித்திரத்தில் தமிழன் முன்னணியில் வருவான் என்பதுதான் உண்மை. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனப்பாடம் செய்யக்கூடாது. பிள்ளைகள் படிக்கும் போது அன்றன்றைக்கு எடுக்கக்கூடிய பாடத்தை அன்னன்னைக்கு புரிஞ்சு படிக்கணும், புரிய வைக்கணும். புரிஞ்சிட்டா இதயத்தை விட்டு போகாது. அதே போல திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தையும் புரிஞ்சு படிக்க சொல்லுங்க. புரிஞ்சு படிச்சு அதன் வழி லட்சியம், எண்ணங்கள், சிந்தனைகள், லட்சியம் எல்லாம் உருவாகி ஒரு விடாமுயற்சி உருவாகி வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் பேரோடு புகழோடு விளங்கலாம் என்று நான் கூறி எனது உரையை முடிக்கிறேன். அன்பான செல்ல மக்களே, இதில் குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சமுதாயத்தில் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். குறைகள் இருந்தால் மன்னித்து எனக்கு உங்களுடைய கமெண்டில் முடிஞ்ச வரைக்கும் இதை பதிவு செய்ய, ஷேர் பண்ணுங்க. கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவு செய்ய மக்களே. மீண்டும் மிக விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.